அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்எம்டி லான்ச்சிங் 9th ஆகுறது, அதனுடைய ஃப்ரீ வெபினார் நான் 7 மணிக்கு இருக்கு. இன்னைக்கு 7 மணிக்கு யார் யார் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாமே உங்க மெயிலுக்கு லிங்க் அனுப்பியாச்சு. செக் பண்ணிக்கோங்க. யாராவது வரலனாக்கெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. லிங்க் எனக்கு யாருக்காவது ரிசீவ் ஆகலன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த இதுல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் கூகுள் ஷீட்ல. ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம இதுக்கு வருவோம். நாம தினமும் ஒரு ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்து அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகும் பொழுது மார்க்கெட் இந்த டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். இது ஒரு லெவலில் வச்சு மட்டும் எல்லாம் பண்ணக்கூடாது. இல்ல நீங்க படிச்ச ட்ரெண்ட் லைன், இண்டிகேட்டர், பேட்டர்ன்ஸ், எலியாட் வேவ், ஓப்பன் அட்ரஸ், பிரைஸ் ஆக்ஷன் எது மேட்ச் ஆனாலும் இது கூட நீங்க பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்டும் அதை பார்க்க மாட்டாங்க. ஒன்லி மேக்ஸ் வேல்யூஸ், சர்டன் ரூல்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, நம்ம நீங்க கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 26,100 புட்டு 78 rupees ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணா சப்போர்ட்டா மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்க இருந்து பாருங்க, இங்க இருந்தது 78 காலையிலே மேல போனாங்க. ஆனா இதுக்கு மேல ஏன் போக முடியல? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஏன் அதுக்கு மேல போக முடியாம திரும்பிடுச்சு? நான் இந்த வீடியோல சொல்லிருப்பேன், ஒரு வேளை வரைக்கும் போகணும், ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும், ஆர் அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி ஃபர்தர் மேல போகணும். அப்போ இது இங்க ஏன் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது? ஓகே, அதே போல கீழே இது பாருங்க, இது வந்ததுக்கு அப்புறம் கீழே வந்துட்டாரு. மார்க்கெட் அப்ப என்ன இருக்கும்? அப்சைட் போகிறதுக்கு மூவ் ஆயிரும். ஓகேங்களா? இவர் கீழே வரும்போது கீழே வந்தவர் இங்க இருந்து ஏன் திரும்பினாரு? ஒய், இது ரொம்ப முக்கியம். இங்க இருந்து போனவர் எகைன் பாருங்க 78 உள்ள எகைன் 78 பிரேக் பண்ணி அங்கிருந்து மேல போறாரு. இதுக்கு மேல போக முடியல. 78ல எகைன் 78ல எகைன் லாஸ்ட் பிரேக் பண்ணி கீழே வராங்க. அப்ப இந்த 78ல நீங்க எடுத்தா உங்க ரிட்டர்ன் என்ன ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன், பெட்டரா இருக்கும்னு சொல்லியிருக்கேன்னா பாருங்க. 78ல இருந்து 78ல செல் பண்ணியிருந்தா இங்க இருந்துன்னா இங்க கீழே இருக்குன்னா அப்ப யாரை பை பண்ணணும்? காலை பை பண்ணணும். காலை யாரை பை பண்ணணும்? எந்த ஸ்ட்ரைக்கை பை பண்ணணும்? அதை என்ன விலையில வாங்கணும்? அதுதான் முக்கியம். நான் இது செல்லிங்ல காமிக்கிறேன். பைக்கு பை, இங்க பை 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 செல்லிங்கு. ஆனா இதை வைத்து நம்ம ஸ்டூடெண்டோ நம்மகிட்ட படிச்சவங்களும் இதை பண்ண மாட்டாங்க. இது ஒரு அடிஷனல் டூல். இந்த வீடியோவை நோக்கம் நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. சிந்தித்து செயல்படுங்க. மார்க்கெட் இன்ட்ராடேங்கிறது ஆப்ஷன் எல்லாம் ஃபுல்லி மேக்ஸ். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் தான். அதுல இன்ட்ராடே ஆப்ஷன் பையங்களாம் ஃபுல்லா மேக்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ முழுமையா யாராவது உங்க பகுதியில மேக்ஸ் சொல்லி கொடுத்தா அங்க போய் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியாம தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.